சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே நோயோடயே இருக்குதே, அதுக்கு என்ன டாக்டர் காரணம்? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்கள் முழுமை பெற்ற பிறகு ஆகாய பூதம் அதோட சேர்ந்த பிறகு அந்த பொருள் வந்து உயிர் பொருளாக மாறுகிறது. அதை தான் உயிர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதை குழந்தைன்னு சொல்றோம். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த டைம்ல ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது. இதுவரை வேலை செய்யாத நுரையீரல் சுவாசத்தை எடுக்குது. சுவாசத்தை எடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்துல குழந்தை டாய்லெட் போகும். கருப்பு மலம் தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுதே வளரும் பொழுது உள்ள அந்த எசன்ஸ், அது இருக்க கழிவுகளை எல்லாமே என்ன பண்ணும், அது மலக்குடல்ல சேமிக்கும். அதன் பிறகு என்னன்னா அது கருப்பு மலம் போகும். கருப்பு மலம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முக்கியமான செய்தி இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, உலகத்துல என்னென்ன பாக்டீரியா வைரஸ் இருக்கிறதோ அவைகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட அளவு ரேஷியோவில் மலக்குடல்ல இருக்கு, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கும். இப்போ ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அதிகமா எங்க இருக்கணும், லிவர்ல இருக்கும். ஆனாலும் அதுல இருந்து ஒரு சிறு பகுதி மலக்குடல்ல இருக்கும். இப்போ சார்ஸ் வைரஸ் எங்க இருக்கணும், நுரையீரல்ல இருக்கும். அதுல இருக்க சிறு பகுதி மலக்குடல்ல இருக்கும். இதுவரை கண்டுபிடிச்சது எதுவோ அவைகள் அனைத்தும் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போறதும் அவைகளும் எங்க இருக்குன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு அதுல ஒரு ரேஷியோ இருக்கும். ஆகவே இது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததும் அந்த கருப்பு மலம் போன பிறகு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பாக்டீரியா வைரஸோட ரேஷியோ சீராக அமையும். எல்லா உறுப்புகளும் அதனுடைய பாக்டீரியா வைரஸ் அந்த உறுப்புகளை ரீச் ஆகும். ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் சீரான இயக்கத்துக்கு உட்படும். சீரான இயக்கத்துக்கு உட்பட்ட பிறகு அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை. அப்ப எந்த குழந்தை பிறந்ததும் எவ்வளவு சீக்கிரமா அந்த கருப்பு மலம் வெளியேறுதோ அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது.